ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தத்துலேயும் இருக்காங்க. சீதா வந்துட்டு அருணை நான் எவ்வளவோ நம்பினேன், ஆனால் இவர் இப்படி பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏங்க உங்களுக்கு அப்படி அவர் என்ன தான் பாவம் பண்ணார்? உங்களை நல்ல விதமாக தானே அவரை பார்க்குறாரு. எதுக்காக மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி அவரை பழி வாங்குறீங்க? இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக நம்ம அருண்கிட்ட கத்துறாங்க. உடனே அருண் வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. உடனே சீதா வராங்க. எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க? உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே அவமானமாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, நீ என்னை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காத, என்னை கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பண்ணது பெரிய தப்பு தான். உங்களால் நான் முத்து மாமாவை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன். அவர்கிட்ட நான் பேசவே கூடாது நல்லா நினச்சேன். இதால் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எவ்வளோலாம் பிரச்சனை வந்தது. என்னால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். என் மாமா ரொம்பவே நல்லவர். அவர் எங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கார். அவரை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனே, எல்லாமே உங்களால் மட்டும்தான் அருண் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி பேசிக்கிட்டே இருக்காங்க. அது கேட்ட உடனே அருண் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகி எதுவுமே பேசாமல் அமைதியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே மீனா வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உன் புருஷன் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல, ஆனால் நீ எதை பற்றியுமே யோசிக்காத, இதையே நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட மீனா வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க. அப்போவும் சீதா வந்து அருண் பண்ண தப்பை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. முத்து வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அருணுக்கு என்னைக்கு மாறுவான்னு தெரியல, ஆனால் நீ எதை பற்றி யோசிக்காத சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.